ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அப்டேட் பார்த்துட்டு நம்ம என்னென்ன கரைசல்லாம் வச்சுருக்கோங்கிறதே பார்ப்போம். பாருங்கள் விவர்ஸ், இதில் பட்டர்பின் செடி வந்துச்சுல்ல, இதெல்லாம் ஒரு 4-5 செடி வந்துச்சு. எல்லாத்தையும் ஒன்றா வச்சு என்ன செஞ்சுருக்கேன், ஒரு கம்பு கட்டி விட்ருக்கேன். இதிலே போய் இந்த இடத்துல படர்ந்துச்சுனாக்கும் நம்ம காய்ங்களுக்கே பறிச்சிக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல விட்ருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இது போக இந்த பக்கம் வெத்தலை கொடி, இது இந்த கம்பில் இது பண்ணி வச்சோம்ல, அது இதில் படர்ந்து போகிறாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மயில் மணிக்க செடிக்கு எப்படி போட்டு விட்ருக்கேன் பாருங்கள். பந்தல் 2 எல்லாமே குச்சி, இது கொய்யா மரத்து குச்சியையும் இங்கிட்டு நம்ம விளக்குமாறு குச்சியையும் தான் இது பண்ணி வச்சுருக்கேன். அதில் நல்லா படர்ந்து அப்படியே சுற்றி இதிலே பூ பூத்துச்சுன்னா பார்க்க அழகாக இருக்கும்ல, அதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் மழைன்னு சொல்லியிருக்காங்க, மேகம் இருண்டுக்கிட்டு வருது. மழை வருமா என்னன்னு தெரில. 7 days ரோஸ் ஒன்று இருக்குது, அதனே ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுபோக விவர்ஸ், இங்கே பாருங்கள், இதில் வந்து மொட்டு வைக்க போகுது டிசம்பர் பூவில். இன்றைக்கி தான் பார்த்தேன், சைடுலேயே மொட்டு வரப்போகுது. சிறப்பாக இருக்குது. இந்த ரெட் ரோஸில் மொட்டு வந்துருச்சு. அடுத்தெல்லாம் கொத்து ரோஸ்லேயும் மொட்டு வந்துருச்சு. இந்த வருங்க, இதிலே மொட்டு வந்துருச்சு. அடுத்த பன்னீர் ரோஸும் அடுத்த என்ன செய்ய போகுது, நமக்கு பூக்க போகுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, எல்லாமே கொடி வீசி தானே போயிருக்காங்க. இந்த ஒன்று இருக்குது பாருங்கள், எல்லாமே சிறப்பாக இருக்குது. எல்லாம் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும், நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், எப்போவுமே நம்ம செடிகளுக்கு தேவையான உரம் நம்ம வீட்டில் எப்போவுமே ரெடியாக இருக்கும். இங்கே வந்து இது தேர்மோர் கரைசல், இது வந்து மீன் அமிலம், இது வந்து இது நம்ம கோதுமை மாவை போட்டு வச்சோம்ல அந்த கரைசல், இது வந்து எலுமிச்சம்பழ தோல் கரைசல், இது வந்து வாழைப்பழ கரைசல், இது வந்து கற்றாழையும் கோமியமும் போட்டு வச்சோம்ல அது, இதில் வந்து கோமியமும் அமிர்த கரைசல் சாணியும் போட்டு வச்சது, இது அமிர்த கரைசல். இதோட நாட்டு சர்க்கரையும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கு. இதில் முட்டை அமினோ அமிலம் இருக்குது. இது வந்து பஞ்சகாவியா. அதுபோக அங்கே பாருங்கள், முட்டை உடையும் எப்போயுமே காய வச்சு வச்சுருப்பேன். அதுபோக காய்கறி தோலை இந்த பாருங்கள், வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே எப்படியே காய போட்டு எடுத்து வச்சுருப்பேன். நம்ம எப்போ தேவைனாலும் சரி என்ன செஞ்சலாம் போட்டு நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக இங்கே பாருங்கள், எப்போவுமே சாம்பல் சத்து கிடைக்கிறதுக்கு சாம்பலுக்குமே டீ போட்டு என்ன செஞ்சேன், டெய்லி கொஞ்சம் வேப்பிலை போட்டு எரித்து வச்சுருப்பேன். இது நிறையா ஃபுல்லாக இருக்குது. இதே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், நல்லா ஆறின பிறகு என்னைக்கு தேவையோ நம்ம அன்றைக்கி என்ன செஞ்சுக்கலாம், இதை எடுத்து போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே நம்மகிட்ட இந்த உரங்கள்லாம் என்ன செய்யும், ரெடிமேடாக இருக்கும். நீங்கள் அதனால் எப்போவுமே இந்த உரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், இந்த புளிச்ச தண்ணி இருக்குல்ல, பருப்பு கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, மாவு செடி கழுவுனது, இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், உரமாக கொடுத்து விட போகிறேன். அது கூட இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் வாடாமல்லியை எடுத்துக்க போகிறேன். நாளைக்கு கோயிலுக்கு போகணும், அதுக்கு மாலை கட்டுறதுக்கு மல்லிகைப்பூ வாங்கியிருக்கேன். அது கூட இதே வச்சு கட்டினோம்னா பார்க்க சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு தக்காளியும் 2 கத்திரிக்காய் இருக்குது, அதையும் இப்போ எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்துருச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், பெருசாக. அது கொஞ்சம் வாடாமல்லி பூ கொஞ்சம் பெருசானதாக எடுத்துருக்கு. இந்த ரோஸ் இருந்துச்சுல, அந்த ரோஸையும் இப்போ இன்றைக்கி என்ன செஞ்சு கட் பண்ணியாச்சு. அதுபோக 2 கத்திரிக்காய். இது வந்து சின்ன வெண்டைக்காய், இது வந்து சிறுசுலேயே இது வந்து முத்திடும். அதனால் இவ்வளோ இருக்கும் போதே பறித்தோம்னா தான் சூப்பராக இருக்கும். அதனால் அதையும் எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி சமையலுக்கு லெமன் சாதம் போடணும். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு போடணும். இன்றைக்கி காலையில் சாம்பார் வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இலையெல்லாம். அன்றைக்கி அந்த புழுவை எடுத்து விட்டோம்ல, எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது, செடி நல்லா சிறப்பாக வருது. அதனால் எப்போவுமே என்ன செய்யுங்க, கருவேப்பிலையெல்லாம் நல்லா உத்து நோக்கி கவனிங்க. ஏன்னா அந்த புழு வந்து பச்சை கலராக இருக்குமா, நமக்கு தெரியாது. அது வாட்டில் நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இலையை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்றைக்கி அடுத்தாப்பில் அந்த தண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த தண்ணி தான் என்ன செஞ்சு விட போகிறேன், இப்போ செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன். தினம் தினம் ஃபெர்டிலைசர் கொடுக்குறக்கு இன்றைக்கி இந்த வந்து சாப்பாடு மாதிரி கொடுத்து விட போகிறேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம இன்றைய அறுவடை. இப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.